வேதம் சொல்லுகிறது, கடலிலே ஓரத்தில் ஒதுக்கி விடப்பட்ட அந்த கப்பலை ஆண்டவர் தனக்காக கேட்டாராம். ஒதுக்கி விடப்பட்ட கப்பல் அப்படின்னா அதுக்கு நைட்டு முழுக்க பிரயாசம் எடுத்து அதில் ஒன்றும் அகப்படாத உடனே இந்த கப்பல் ஓரம் கட்டப்பட்ட ஒரு படகு. அவ்வளோதான். எல்லா பிரயாசத்தையும் இழந்து தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த கப்பலை தேடி போய் ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற தேவன். அந்த போட்டை கர்த்தர் சொல்றாரு, கொண்டு வாங்கப்பா, அதுதான் எனக்கு வேணும். ஊழியம் செய்கிறதுக்கு அதுதான் வேணும். இதுக்கு முன்னாடி அற்புதம் செய்கிறதுக்கும் அதுதான் எனக்கு வேணும். இந்த உலகத்தாலே ஓரம் கட்டப்பட்ட, இந்த உலகத்தாலே ஒதுக்கி விடப்பட்ட, இந்த உலகத்தாலே பல முயற்சி எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாத சில மனிதர்களை ஆண்டவர் சீக்கிரமாய் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டுதான் 153 பெரிய மீன்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அவைகளை கொண்டுதான் கர்த்தர் இடம் கொள்ளாமற அளவுக்கு நிரப்பி, ஆமேன், மற்றவர்களையும் உதவி கேட்கிற அளவிற்கு கர்த்தர் நிரம்பி வழிகிற படகாய் கர்த்தர் உங்களுடைய படகை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய வீட்டிலே ஓரம் கட்டப்பட்ட அந்த பிள்ளை, உங்களுடைய வீட்டிலே ஓரம் கட்டப்பட்ட அந்த குடும்பத்தை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமேன். நம்ம எப்போவுமே இந்த உலகம் ரொம்ப ராசியானதை தேடும். எங்கேயாவது ராசியா நிற்குதா, ஒரு போட்டில் போனால் அந்த போட்டில் போனால் கண்டிப்பாக மீனோட தான் வருவோம் அப்படின்னு மீனவர்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தா, வாடகைக்கு விடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த போட்டு வாடகைக்கு இருக்குன்னா அந்த போட்டு கொடுங்க சார், அது ரொம்ப ராசியான போட்டு, அந்த போட்டை கூட்டிகிட்டு போனால் நம்ம வரும்போது கண்டிப்பாக மீனோட தான் வருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த போர்டு ஓரங்கட்டப்பட்ட ஒரு போட்டு. ஆனால் கர்த்தர் எதைத்தான் செலக்ட் பண்ணார்னா, முன்னாடி நிற்கிறதே அல்ல, ஓரமாய் நிற்கிறவையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தில் யாராவது ஒருவர் நீங்கள் ஓரத்தில் நிற்கலாம், நீங்கள் ஒதுங்கி நிற்கலாம். நீங்கள் யாரும் என்னை பார்க்கவே கூடாது, பார்க்கக்கூடிய அளவிற்கு கூட ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இல்லை, என்னால் பார்க்கக்கூடிய தைரியம் என்னிடத்துல சுத்தமாக எனக்கு அந்த தைரியமே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் நிற்கலாம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் ஒதுங்கி ஒரு ஓரமாக நிற்கலாம். சொந்தங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களையே நீங்கள் தனியாக ஓரமாக நிற்க வைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அன்றைக்கு அந்த கடலில் நடந்து போன கர்த்தர் அவருடைய பார்வை அப்படியே ஓரமாய் நிற்கிற அந்த போட்டு மேலே கர்த்தருடைய பார்வை விழுந்தது. இந்த ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் நினைக்கிறேன், உங்கள் வீட்டிலேயே யார் ஓரம் கட்டப்பட்டு ஒதுங்கி ஒளிஞ்சு தன்னை வெளியே காண்பிக்கவே இஷ்டம் இல்லாமல் ஒதுங்கி போகிற அந்த நபர் மேலே ஆண்டவருடைய கண்கள் இப்பொழுது விழுகிறது என்று நான் நம்புகிறேன். நம்புறவங்க அப்படியே ஜெபத்தோடு அந்த வசனத்தை கேட்டு ஆமேன், அந்த பிள்ளை மேலே இப்பொழுது கர்த்தருடைய கரங்கள் அப்படியே விழுவதாக, அந்த மகன் மேலே அப்படியே அந்த கரங்கள் விழுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வை அந்த ஓரம் கடுத்தப்பட்ட அந்த ஒதுங்கி நிற்கிற அந்த பிள்ளை மேலே ஆண்டவருடைய கண்கள் அப்படியே இருக்கட்டும். ஆமேன். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலையும் ரொம்ப வித்தியாசமான கர்த்தர். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ஆண்டவருக்கு எப்பவுமே முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி, இல்லைன்னா அவசரப்பட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களை கர்த்தர் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே நான் முன்னாடி நிற்கணும், நான் முன்னாடி வரணும் அப்படின்னு எப்பவுமே காமிச்சிக்க கூடாது. ஆண்டவர் எப்பவும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ பின்னாடி நில்லு, நான் உன்னை முன்னாடி. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பின்னாடி நில்லுங்க, ஆண்டவர் உங்களை முன்னாடி கொண்டு வருவார். ஆமாம். எப்பவுமே அப்படிதான். எப்பவுமே எந்த காரியத்திற்கானாலும் உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பொழுதும் வெளி காமிச்சிக்கவே கூடாது. ஆனால் ஆண்டவர் பின்னாடி நிற்கிற உங்களை முன்னாடி கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மனசுக்குள்ளே எப்படி தான் நினைக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடி நிற்கிறேன்னு நினைக்கக்கூடாது, நான் பின்னாடி தான் நிற்கிறேன், பரவாயில்ல. அந்த தாழ்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் நம்புகிறேன் உங்களுடைய உயர்வை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. சில பிள்ளைகள் ஸ்கூலில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நீ முன்னாடி நில்லு, நீ தோற்று போகக்கூடாது, நீ உன்னை காண்பி, நீ உன்னுடைய டேலண்டெல்லாம் எடுத்து சொல்லு, நீ ஏன் ஒதுங்கி நிற்கிற அப்படின்னு. நீ அதுக்காக ஒதுங்கி நிற்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் அதற்காக எல்லாருக்கும் முன்னாடியும் போய் நின்று நான் தான் அது எப்பொழுதுமே நமக்கு வரவே கூடாது. கர்த்தரே நம்ம என்ன பண்ணுவாருன்னா கரங்கள் தட்ட வைப்பார். கர்த்தரே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். பெருமையை புகழ்ச்சியும் கர்த்தர் தருவார். ஆண்டவரால் உண்டாகிறது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மால் உண்டாகிறது ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா.